வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் தமிழருக்கு எதுவுமே கிடைக்காது, அடித்து கூறுகின்றார் விக்னேஸ்வரன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் புதிய திருப்பம். சுரேசாலை வழக்கில் நீதிமன்றத்தை நாடிய பௌத்த தேரர். அரசியலில் குழிபறிக்கும் தந்திரம். இளைஞர்களிடம் ரணில் விடுத்த கோரிக்கை. மத்திய கிழக்கில் ஆட்டத்தை ஆரம்பித்துள்ள அமெரிக்கா. ஹார்முஸ் நீரிணையை சிவப்பு கோடு என்று அறிவித்த ஈரான். அமெரிக்கா போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாக ஈரான் அதிரடி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட சிக்கல்களை விரைந்து தீர்த்து அதனை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்தோடு மாவட்ட மட்ட சுற்றுலா திட்டங்கள் விரிவுபடுத்த நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக மாவட்ட செயலாளர்களிடம் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரியா, கலேவல, திருகோணமலை ஆகிய பகுதிகளின் அபிவிருத்தி திட்டங்களை சம்பந்தப்பட்ட துறைகள் இணைந்து ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயல்படுத்த பணிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நடைமுறை தாமதங்களை தவிர்க்க ஜனவரி முதல் வாரத்திலேயே கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு நிதியமைச்சின் புதிய திட்டத்தை பின்பற்றுவதாக கூறப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டளவில் சுற்றுலாத்துறைக்கு தேவைப்படும் 8 லட்சம் மனித வள தேவையை பூர்த்தி செய்ய ஹோட்டல் பாடசாலை பயிற்சிகளை விரிவுபடுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தூதரக சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் ஆசிய ஒளிபரப்பாளர்களின் மாநாடு உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க இயலாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான விக்னேஸ்வரன் தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கின்ற போதும் 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் இணைப்பு ஒரு நேர்மையான அறிகுறியாகும் என தெரிவித்தார். தங்கள் பிரதிநிதிகளான மக்களுக்கு சிங்களம் பேசும் கட்சிகளிடமிருந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் வலியுறுத்தினார். இந்த நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் திருப்தி அடையவில்லை என்று சி.வி. விக்னேஸ்வரன் கூறினார். அதற்கு காரணம் அந்த மக்களின் நிலங்களை இராணுவத்தால் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பதே என்று அவர் சுட்டிக்காட்டினார். சில நிலங்களில் பயிற்சியை செய்வதன் மூலம் இராணுவம் வருமானம் ஈட்டி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தினார். இத்தகைய உண்மைகளின் காரணமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க இயலாது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரன் தற்போதைய அரசாங்கமும் தமிழ் மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துவதாகவும் சம உரிமைகளை வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மேலும் கூறினார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலை தாக்கல் செய்திருக்கக்கூடிய ரிட்மனுவில் இடையீட்டு தரப்பாக இணைந்து கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு பஸ்யோதுன்றட்ட பௌத்த சம்மேளனத்தின் தலைவர் தபனேஸ்ரீ மகிந்த தேரர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்துள்ளார். சுரேசலைவை கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட்மனுவில் தாம் இடையீட்டு தரப்பாக இணைவது பொதுநலன் கருதியே என்றும் எந்தவொரு சட்டப்பூர்வ விசாரணைகளை தடுக்கவோ அல்லது பாதிக்கவோ அல்ல என்று தேரர் தன்னுடைய மனுவில் தெரிவித்தார். மாறாக 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக உருவாக்கப்பட்டுள்ள கருத்துக்களை மாற்றும் முயற்சிகள் அரசியலமைப்பு மற்றும் சமூக ரீதியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். மனுவில் மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சக்ரான் ஹாசிம் தலைமையிலான தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பை நடத்தியதாகவும் கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் முன்கூட்டிய நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என உச்சநீதிமன்றமும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவும் ஏற்கனவே உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் மேஜர் ஜெனரல் சுரேசானி தாக்குதலை திட்டமிட்டார் அல்லது அதற்கு உதவினார் என எந்த நீதிமன்ற தீர்ப்பிலும் அல்லது உத்தியோகபூர்வ விசாரணையிலும் குற்றம் சாட்டப்படவில்லை.
தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னரே இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்து அவர் அதிகாரிகளை எச்சரித்திருந்ததாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நம்பகரமான ஆதாரங்களின்றி சிங்கள பௌத்த ராணுவம் மற்றும் புலனாய்வு அதிகாரிகளை இலக்காக கொண்டு பரந்த சதி திட்டம் ஒன்று இருப்பதாக பரப்பப்படும் குற்றச்சாட்டுகள் சமூக நல்லிணக்கத்தையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சுரேஷ் அளவை தடுத்து வைத்திருப்பதன் சட்டப்பூர்வ தன்மையை நீதிமன்றம் ஆராயும் வேளையில் இந்த வழக்குடன் தொடர்புடைய பரந்த அரசியலமைப்பு மற்றும் பொதுநல விடயங்கள் குறித்து சங்கத்தின் கருத்தை பரிசீலிக்குமாறு தேரர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசியலில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற ஜென்சி தலைமுறையுடனான சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியல் என்பது ஒரு கடினமான பயணம். சிலர் விழுந்து விடுகின்றார்கள், சிலர் விலகி விடுகின்றார்கள். 1977 ஆண்டில் ஜிஆர் ஜெயவர்தனவின் அரசாங்கத்தில் எங்களுடன் இருந்த சிலர் அரசியலை விட்டு விலகி வணிக மற்றும் சட்டத்துறைகளுக்கு சென்றனர். அரசியலுக்கு அர்ப்பணிப்பு அவசியம். அர்ப்பணிப்பு இல்லை என்றால் எந்தவொரு அர்த்த சாஸ்திரத்தையும் அரசியல் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தந்திரோபாயங்களும் கற்று பயனில்லை. களத்தில் இறங்கி வேலை செய்பவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்போம். அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அங்கு இளைஞர் ஒருவர், நீங்கள் பின்பற்றுவது ஹவுடில்யரையா சந்திரகுப்தரையா அல்லது இருவரையுமா என கேட்ட கேள்விக்கு நான் ரணில் விக்ரமசிங்கவாகவே இருக்கின்றேன் என அவர் பதிலளித்தார். கவுடில்யரின் அர்த்த சாஸ்திரத்தை படிப்பதும் சந்திரகுப்தர் மற்றும் மாக்கியவெல்லி போன்ற ஆளுமைகளின் தத்துவங்களை கற்றுக்கொள்வதும் அரசியலுக்கு முக்கியமானது என அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணையில் தலையிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று, இது ஈரானின் அசைக்க முடியாத சிவப்பு கோடு ஆகும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் சூழ்ந்துள்ளது. வடக்கு பகுதிகள் வரை தாக்குதலை நடத்தியதுடன் இஸ்லாமிய குடியரசான ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை மீற முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட கப்பல் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக இந்த பகுதியில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஏவியது மேலும் தன்னுடைய தாக்குதல்கள் தீவிரப்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. கடந்த மாதம் ஒப்புக்கொள்ளப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் முறிந்துவிட்ட நிலையில் ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டிற்காக அமெரிக்காவும் ஈரானும் மோதி வருவதனால் இந்த பகுதி கடந்த சில நாட்களாக இருதரப்பு தாக்குதல்களையும் சந்தித்து வருகிறது. அமெரிக்க தாக்குதல்களில் 35க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். சமீபத்திய வன்முறை சுழற்சியின் முதன்முறையாக ஈரானின் தலைநகரான தெஹ்ரானை சுற்றியுள்ள பகுதியிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கிய போது தெஹ்ரான் கப்பல் போக்குவரத்திற்கு அந்த நீரிணையை மூடியது. இந்த நடவடிக்கை கச்சா எண்ணெயினுடைய விலையை வெகுவாக உயர்த்தியதுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈரானுக்கு முக்கிய செல்வாக்கையும் அளித்தது. ஈரானிய ராணுவத்தின் கதம் அல் அன்ஃபியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானின் பாலங்கள் மற்றும் மின் நிலையங்களை தாக்கக்கூடும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் விடுத்து வரும் எச்சரிக்கைகளை அமெரிக்கா செயல்படுத்தினால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் பரவலான தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். எந்த சூழ்நிலையிலும் எந்த வகையிலும் ஒரு வெளிநாட்டு மற்றும் இந்த பகுதிக்கு அப்பாற்பட்ட நாடான அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணையில் தலையிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது ஈரானின் அசைக்க முடியாத சிவப்பு கோடு ஆகும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்கா போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஷி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்கா இவ்வாறு போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். முக்கிய உட்கட்டமைப்பு சுதந்திரம், நியாயமான உரிமைகள் மற்றும் மனித கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருப்பதன் காரணமாகவே இந்த விரோத போக்கு காட்டப்படுவதாக குற்றம் சுமத்தினார். இறுதியாக இதற்கு காரணமானவர்கள் தங்கள் மேலதிகாரிகளுடைய உத்தரவின் பேரில் செயல்பட்டதாக கூறி சட்ட ரீதியான பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது எனவும் அவர் எச்சரித்தார். தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.